இயேசுவில் பிரியமானவர்களே, இறை வேண்டலில் நாம் மூழ்கி இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நன்றி சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இதன் வழியாக மகிழ்ச்சியில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். இதைதான் புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து அவர் எடுத்து கூறுவார். பிலிப்பிய நகரத்தில் இருக்கின்ற கிறிஸ்தவ மக்களுக்கு அவர் 3 முறைதான் அவர்களை சந்தித்திருக்கின்றார். ஒன்று, கிறிஸ்துவை பற்றி அவர் போதித்தார். இரண்டாவது, அவர்கள் முழுமையாக நம்பினார்கள், ஆனால் அந்த நம்பிக்கையில் நிலைத்து நிற்கவில்லை. மூன்றாவது முறை மனம் திரும்பி மீண்டும் திரும்புங்கள் என்று எடுத்து கூறினார். அதற்கு ஏற்றவாறு அவர்களும் செயல்பட்டார்கள். ஆகவே இன்றைய நிலையில் நம்மையே நாம் அலசி பார்க்கும் பொழுது அந்த பிலிப்பிக் நகரில் இருந்த கிறிஸ்தவர்களைப் போல்தான் நாமும் இருக்கின்றோம். ஒன்று, திருமுழுக்கின் வழியாக இயேசுவை பற்றி நாம் அறிய தொடங்கியிருக்கின்றோம். திருவருட்சாதனங்கள் வழியாக ஆழமாக நாம் நிலைத்து நிற்கின்றோம். ஆனால் மனிதத்தன்மை இறைத்தன்மை கலந்த நம்முடைய படைப்பில் மனிதத்தன்மை மேலோங்கி இருக்கும் பொழுது நாம் சில நேரங்களில் அந்த நம்பிக்கை தன்மையிலிருந்து நகர்ந்து நாம் ஏனோதானா என்று வாழ்க்கையில் செல்லும் பொழுது மீண்டும் திருச்சபையானது பல்வேறு காலங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றது. அதில் 2 காலங்களில் நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும் என்பதை பற்றி வலியுறுத்துகின்றது. ஒன்று, திருவருகை காலம் தயாரிப்பின் காலமாக இருக்கின்றது. இரண்டாவது, தவக்கால காலம் தயாரிப்பின் காலமாக இருக்கின்றது. இந்த 2 காலங்களிலும் மையச் செய்தி என்னவென்றால், மனம் திரும்புங்கள், திரும்பி வாருங்கள் என்ற அந்த செய்தி தான் இருக்கின்றது. திருவருகை காலத்தில் பார்க்கும் பொழுது நாம் எவ்வாறு நாம் தயாரிக்க வேண்டும், எதிர்நோக்குடன் நாம் தயாரிக்க வேண்டும், நம்பிக்கையின் வழியாக நாம் தயாரிக்க வேண்டும், அன்பின் வழியாக நாம் தயாரிக்க வேண்டும், மகிழ்ச்சியின் வழியாக நாம் தயாரிக்க வேண்டும் என்று திருவருகை காலத்தில் திருச்சபையானது வலியுறுத்துகின்றது. இன்று மகிழ்ச்சியின் வாரமாக நாம் கொண்டாட வேண்டும். இன்றைய இறை வார்த்தைகள் அனைத்துமே எத்தகைய மகிழ்ச்சி என்பதை பற்றி தெளிவாக எடுத்து கூறுகின்றன. ஏன் இந்த வாரம் மகிழ்ச்சியின் வாரமாக இருக்கிறது என்றால், திருச்சபை வரலாற்றில் நாம் பார்க்கும் பொழுது நவம்பர் 11ஆம் தேதி முதல் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை வரை திருவருகை காலத்தின் தயாரிப்பின் காலமாக அந்த காலத்தில் கடைபிடித்திருந்தார்கள். ஆகவேதான் அந்த தயாரிப்பின் முடிவு காலமாக மகிழ்ச்சியின் காலம் என்று அறிவித்து இந்த 3ஆம் வாரம் மகிழ்ச்சியின் காலமாக திருச்சபை அறிவித்திருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கும் பொழுது இதைதான் அடிக்கடி இறைவாக்கினர் செஃபனேயா அவர் நமக்கு எடுத்து கூறுகின்றார். மகளே சியோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ராயேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேமே, உன் முழு உள்ளத்தோடு அகழ்மொழிது அக்கலி. ஆண்டவர் உன் தண்டனையை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ராயலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீர் இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும், சியோனே அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம், உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். எவ்வளவு ஒரு அருமையான செய்தியை இறை வார்த்தையின் வழியாக நமக்கு கிடைக்கின்றது. ஆகவே உன்னுடைய கடவுளாகிய ஆண்டவர் உன் உள்ளங்களில் இருக்கின்றார், உன் இல்லங்களில் இருக்கின்றார். சோர்வடைய வேண்டாம், அக்களிப்புங்கள், மகிழ்ச்சியுடன் இருங்கள் என்று இறைவாக்கினர் அவருடைய வழியாக கடவுள் நமக்கு எடுத்து கூறுகின்றார். ஆகவே எத்தனையோ குடும்பங்கள் இருந்தாலும் இன்று தியானத்தின் அடிப்படையில் இதோ நீங்கள் ஆண்டவரை சுவைத்து பார்க்க வந்திருக்கின்றீர்கள். ஆகவே இந்த ஒரு வாழ்வு, இந்த ஒரு பயணம் மகிழ்ச்சியின் பயணமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இறை வேண்டலில் வழியாக அந்த இறைவனுடைய உள்ளத்தில் இருக்கிறார் என்ற அந்த உணர்வு ஏற்படுகின்றது. அதன் வழியாக இதோ சோர்வடையாமல் நாம் அனைவருமே மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை முழுமையாக அவர் மன்னிக்கின்றார், நம்மை பராமரிக்கின்றார், நம்மை பாதுகாக்கின்றார். கடவுளாம் தந்தையை பார்க்கும் பொழுது நம்மை அவர் படைத்திருக்கின்றார். கடவுளாம் மகனை பார்க்கும் பொழுது நம்மை மீட்கப் போகின்றார். கடவுளாம் பரிசுத்த ஆவி நினைக்கும் பொழுது நம்மை பாதுகாத்து பராமரித்து அவர் வருகின்றார்.
ஆகவே இந்த மூவொரு இறைவனை நாம் உள்வாங்கும் பொழுது கண்டிப்பாக கடவுள் நம் மத்தியில் இருக்கின்றார் என்ற உணர்வு ஏற்படும். இந்த மூவொரு இறைவனை வெளிப்படுத்தும் பொழுது அந்த கடவுளை உள்வாங்கி நாம் மகிழ்ச்சியில் நிலைத்திருக்கும் பொழுது அதை நாம் மட்டும் வைத்து கொள்ளாமல் பிறருக்கு நாம் பகிர வேண்டும். ஆகவே இந்த தியானத்தின் வழியாக இந்த இறை வார்த்தை எடுத்து உங்களோடு போதிக்க இதோ நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அந்த கடவுளை சுவைத்திருக்கின்றார்கள். அதை தான் மட்டும் வைக்காமல் பிறருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலையில் இருக்கின்றார்கள். ஆகவே இன்று மதுரை பாடலும் பார்க்கும் பொழுது ஆர்ப்பரித்து அக்கலையுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆர்ப்பரித்து அக்கலையுங்கள். ஆகவே கிறிஸ்து பிறப்பு விழா நாம் 25ஆம் தேதி கொண்டாடும் பொழுது ஏதோ அது ஒன்று ஒரு பொருளாதார ரீதியாக நாம் கொண்டாடவில்லை. மாறாக நம்மையே நாம் மனம் திரும்பி நாம் மீண்டும் அவரிடம் திரும்பி செல்கின்றோம் என்ற அந்த 2 வார்த்தைகளை வாழ்வாக்கி தயாரித்து உள்வாங்கி அதை நாம் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். ஆகவே கிறிஸ்து பிறப்பு விழாவென்று ஒரு 1000 கணக்கில் மக்கள் வந்தாலும் எல்லோரும் அந்த விழாவை ஆன்மீக ரீதியாக கொண்டாடுவதில்லை. மாறாக யாரெல்லாம் இறைவார்த்தின் வழியாக தயாரிப்பு கொண்டிருந்தார்களோ அவர்கள்தான் ஆன்மீக ரீதியாக இந்த விழாவை கொண்டாட முடியும். அந்த விதத்தில் இதோ இந்த நாளில் நீங்கள் வந்திருப்பவர்கள் அனைவருமே பாக்கியம் பெற்றவர்கள். ஏனென்றால் அந்த தயாரிப்பின் வழியாக ஆண்டவரை உள்வாங்கி இதோ கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட வேண்டும் என்ற அந்த உணர்வில் இருக்கின்றீர்கள். அதை இந்த 2ஆம் வாசகத்தில் நாம் பார்க்கும் பொழுது பவுல் பிலிப்பிற்கு எழுதிய திருமுகம் தெளிவாக எடுத்து கூறுவது ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். இப்படி மதர் தெரேசாவுடைய வாழ்வில் நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ இன்னல்கள், இடர்கள் வந்தாலும் தான் செய்கின்ற பணியில் கடவுளுக்காக நான் செய்கின்றேன், கடவுளுடைய மறுபிறப்பை இதோ இந்த குழந்தைகள் வழியாகவும் பெரியவர்கள் வழியாகவும் நான் பார்க்கின்றேன், எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் கடவுள் என்னை படைத்தார், என்னை பராமரித்தார், என்னை பாதுகாத்தார், அவருடைய சாயலாக என்னை படைத்திருக்கின்றார். அந்த சாயலை பிரதிபலிப்பதற்காக இதோ இத்தகைய பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியுடன் காணப்பட்டாள். ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள். தனியாக இருந்து நாம் மகிழ்ந்தால் அது தற்காலிகமாக இருக்கும். ஆனால் ஆண்டவரோடு இணைந்து மகிழும் பொழுது அது நிரந்தரமாக இருக்கும். இந்த மண்ணுலக வாழ்வானது ஒரு தற்காலிகமான வாழ்வு. ஆகவேதான் மனிதத்தன்மையும் இறைத்தன்மையும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். சில நேரங்களில் மனிதத்தன்மை தலை தோங்கி இருக்கும் பொழுது இறைத்தன்மையை நாம் குறைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நிரந்தரமான வாழ்வு என்று சொல்லும் பொழுது இறைத்தன்மை அதிகமாக இருக்கும். அதோடு இணைந்துதான் மனிதத்தன்மையும் பயணம் செய்யும். அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது திருத்தூதர் பவுல் பிலிப்பிற்கு திருமுகத்தில் தெளிவாக கூறுகின்றார், ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகின்றேன், மகிழுங்கள் மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும், ஆண்டவர் அண்மையில் உள்ளார். ஆகவே திருவருகை காலம் என்று சொல்லும் பொழுது 3 காலங்கள் என்று நாம் குறிப்பிட வேண்டும். முதல் திருவருகை காலம், 2வது திருவருகை காலம், 3வது திருவருகை காலம் என்று கூறலாம். முதல் திருவருகை காலம் என்று சொல்லும் பொழுது கடவுள் மனிதத்தன்மை அவர் தோன்றி அதன் பாவத்தின் தவிர அனைத்திலும் மனிதனாக இருந்தார். எவ்வாறு மாட்டுக்குடியில் அவர் பிறந்தார். ஆகவே அந்த மனிதத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மில் ஒருவராக இருக்கின்றார். அப்படி என்றால் இதோ நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அவர் வந்துவிட்டார், அவர் குடிக்கொண்டு இருக்கின்றார். அந்த உணர்வை ஏற்படுத்தும் பொழுதுதான் முதல் திருவருகை காலத்தை நாம் கொண்டாட முடிகின்றது. 3வது திருவருகை காலம் என்று சொல்லும் பொழுது மீண்டும் அவர் வருவார், நம்மை மீட்கப் போகின்றார். அவருடைய வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கின்றோம், எதிர்நோக்குடன் இருக்கின்றோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதைதான் 3ஆம் திருவருகை காலம் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த 3ஆம் திருவருகை காலத்திற்காக தான் இந்த தயாரிப்பை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த முதல் திருவருகை காலத்தில் வந்துவிட்டார், 3ஆம் திருவருகை காலம் வரப்போகின்றார். இந்த வந்துவிட்டார் வரப்போகின்றார் இந்த இடையில் நாம் பயணம் செய்திருக்கின்றோம். வந்துவிட்டார் என்ற அந்த தொடக்கத்திலிருந்து வரப்போகிறார் என்ற அந்த இலட்சியத்தில் நாம் பயணம் செய்கின்றோம். அந்த பயணம் தான் 2வது திருவருகை காலம். அந்த பயணம் என்னவென்றால், என்னில் அவர் குடிக்கொண்டிருக்கின்றார், உம்மில் அவர் குடிக்கொண்டிருக்கின்றார். ஆகவே இருவரும் இணைந்து இதோ நம்மில் குடிக்கொண்டிருக்கின்றார். அந்த உணர்வு கிறிஸ்துவாகிய நமக்கு ஏற்படும் பொழுதுதான் முதல் திருவருகை காலத்தின் அனுபவம், 3வது திருவருகை காலத்தின் ஏக்கமும்
இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கின்ற இரண்டாவது திருவருகை காலத்தினுடைய ஒரு உணர்வும் அந்த ஒரு பயணம் சீக்வன்ஸ் என்று சொல்வார்கள், தொடர்ச்சி என்று சொல்வார்கள். இந்த தொடர்ச்சியை நாம் பார்க்கும் பொழுது எதிர்நோக்குடன் நாம் இருப்போம், நம்பிக்கையுடன் நாம் இருப்போம், அன்புடன் நாம் இருப்போம், மகிழ்ச்சியுடன் இருப்போம். இந்த பயணத்தை தான் நாம் ஒவ்வொரு முறையும் நாம் உண்மையிலே நாம் நம்முடைய உள்ளத்தில் நாம் உள்வாங்க வேண்டும். இந்த பயணத்தை தான் ஸ்நாபக அருளப்பர் தன்னுடைய வாழ்விலே அனுபவித்திருக்கின்றார். எப்படி அனுபவித்திருக்கின்றால், தன்னுடைய தாய் அவள் இறை அனுபவத்தை பெற்றவள், தன்னுடைய உறவினர் மரியாள் இறை அனுபவத்தை பெற்றவள். ஆகவே கப்ரியேல் வானதூதர் மரியாளுக்கு செய்தியை கூறிய உடனே அவள் இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படி ஆகட்டும் என்று எடுத்து கூறும் பொழுது அந்த இறை அனுபவத்தை முழுமையாக பெறுகின்றாள். அந்த தனி மனித அந்த இறை அனுபவத்தை பெற்று தான் மட்டும் வைத்து கொள்ளாமல் பல மைல்கள் அவள் நடந்து சென்று அவள் தன்னுடைய உறவினான எலிசபெத்தோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது எலிசபெத்திலும் இதோ எனக்கும் இறை அனுபவத்தை கிடைத்திருக்கின்றது, உம்முடைய வயிற்றில் எப்படி குழந்தை உருவாகி கொண்டிருக்கின்றதோ அதே போல் என்னுடைய வயிற்றிலும் குழந்தை உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆகவே நம்முடைய இருவருடைய சந்திப்பிலும் அந்த குழந்தை துள்ளி குதித்து இருக்கின்றது. ஆகவே இறை வல்லமையை பெற்றிருக்கின்றது, இறை ஆவியை பெற்றிருக்கின்றது என்று அந்த உணர்வின் வழியாக தான் திருமுழுக்கு யோவான் உண்மைக்கு சாட்சியாக அவர் திகழ்ந்து இதோ வரப்போகிறவருக்கு இதோ பாதையை நான் செம்மையாக்குவேன் என்று எண்ணி மனம் திரும்புங்கள், திரும்பி வாருங்கள் என்ற அந்த செய்தியை அவர் கொடுக்கின்றார். ஆகவே இந்த தியானத்தின் வழியாக நாம் திருவருகை காலத்தின் அனுபவத்தை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். அவர் வந்துவிட்டார், அவர் வரப்போகின்றார், அவர் நம்மிலே குடிக்கொண்டிருக்கின்றார் என்ற அந்த உணர்வு ஏற்படும். ஆகவே அடிப்படையில் கேட்பது, நான் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இதுதான் அடிப்படையில் கேட்கின்ற கேள்வி. ஒரு தயாரிப்பு காலம் என்று சொல்லும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும், இதோ இறைவார்த்தை இன்று முதல் வாசகம் நீர் என்ன செய்ய வேண்டும், இரண்டாவது வாசகம் நீர் என்ன செய்ய வேண்டும், நற்செய்தி வாசகம் நீர் என்ன செய்ய வேண்டும் என்ற அதை தெள்ள தெளிவாக எடுத்து கூறுகின்றது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதையும் தெள்ள தெளிவாக எடுத்து கூறுகின்றது. ஆகவே இந்த வாரம் முழுவதுமே இந்த 4 வாரங்கள் முழுவதுமே ஒவ்வொரு இறைவார்த்தையும் நாம் உள்வாங்கி நாம் படிக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் இருக்கின்றது, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற இந்த கேள்விக்கு பதில் இருக்கின்றது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த கேள்விக்கு பதில் இருக்கின்றது. ஆகவே இதை மையமாக வைத்து நம்மையே நாம் தயாரித்து நாம் உண்மையிலே மகிழ்ச்சியுடன் இறை வேண்டலில் நன்றியுடன் நாம் திருவருகை காலத்தில் பங்கெடுத்து பயணம் செய்வோம். ஆமேன்.